ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம ருத்ராட்சம் அணிந்திருக்கோம். ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கும் சரி, அணியாதவர்களுக்கும் சரி, நிறைய குழப்பங்களும் ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கின்றனர். அதாவது ருத்ராட்சம் அணிந்த பிறகு கூட நம்மகிட்ட இருக்கிற சில குணங்களை நம்மளால் விட முடியாது. அப்போ நம்ம யோசிப்போம், அப்போ ருத்ராட்சம் இந்த நேரத்தில் நம்ம அணிந்திருக்கலாமா இப்படின்னு பல குழப்பங்கள் நம்ம மனதில் எழ ஆரம்பிக்கும். ருத்ராட்சம் அணியும் போதே பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கின்ற நற்குணங்களை நம்ம வெளிப்படுத்தணும். நாம் செய்கின்ற அந்த தீய செயல்கள் எல்லாமே நம்ம முற்றிலுமாக விட்டுவிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம ருத்ராட்சம் தரிக்கணும். ருத்ராட்சம் ஏதோ சாதாரணமாக எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு நம்ம திரிவதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. அதை புரிந்து அறிந்து நாம் எடுத்து அணியும் பொழுது தான் இறைவனோட அந்த அருளும் கிடைக்கும், நம்மளுடைய உடலானதும் தூய்மை அடையும். ருத்ராட்சம் அணியும் பொழுதே இறைவன் எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்படி நம்ம நினைத்து கொண்டு அணியும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடலில் இறைவன் இருக்கிறார் என்றால் நம்ம எந்த ஒரு தீய செயல்களையும் சரி, எந்த ஒரு கெட்ட பழக்கங்களையும் நம்ம ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறது நமக்குள்ளே நாமளே பதிய வைத்து கொள்வோம். இதை அறியாமல் நாம் ஏதோ ருத்ராட்சம் அணிகிறோம், மற்றவர்கள் அணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய பெருமைக்காக சரி, மற்றவர்கள் பார்த்து ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அணியக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ அணிகலன்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமையை மனிதர்கள் வேண்டுமானால் கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாம் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். இறைவன் சிவனை நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் உடல் முழுவதும் ருத்ராட்சம் தரித்திருக்கிறார். அப்போ நம்மை படைத்த அந்த இறைவன், நமக்குள் இருக்கின்ற அந்த சிவம், அவரே ருத்ராட்சத்தை அணிந்திருக்கிறார். அதனுடைய மகிமை அப்படிங்கிறது அவர் புரிந்து அதை அணிந்திருக்கிறார். அப்போ நாமளும் அதை புரிந்து அணியும் பொழுது நம்மளுடைய உடலை நாம் எப்படி மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கின்றது. அன்பை நாம் தூய்மையாக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது பிரார்த்தனையும் பக்தியுமாக மாறிவிடுகிறது. நம்மளது புத்திசாலித்தனத்தை நாம் தூய்மையாக்கும் பொழுது அது ஞானமாக மாறிவிடுகிறது. உன்னை நீ முழுவதுமாக தூய்மையாக்கும் பொழுது அப்போது நீ அருட்பெரும் ஜோதியாக முழுமையாக நீ ஒன்றாகி விடுகிறாய். அப்போ எப்பொழுதுமே தனக்குள்ளே இருக்கின்ற அந்த நேர்மறையான ஆற்றல்களை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அன்பானது பக்தியாக மாறிவிடுகிறது. புத்திசாலித்தனத்தை நம்ம ஞானத்தின் மூலமாக ஞானியாகி விடுகிறோம். அப்போ நம்மளையே எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது அந்த அருட்பெரும் ஜோதி நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ எதற்காக இந்த சிவ சின்னங்களை நாம் அணியணும்னா, நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் எல்லாத்தையுமே நாம் சுத்தமாக வைத்துக்கொண்டு இறைவனிடத்தில் அந்த பக்தியை நாம் அதிகமாக செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இறைவனுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். சில நேரங்களில் இறைவனுடைய அந்த சின்னங்களை நம்ம தரித்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இறைவன் நம்ம கூடயே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து சில தவறுகளை நாம் செய்ய மாட்டோம். இதற்குத்தான் ருத்ராட்சம் அணியணும், திருநீர் நெற்றி நிறைய பூசணும் அப்படின்னு சொல்லுவது. சிவாய நம அப்படின்னு திருநீரை நெற்றி நிறைய பூசிக்கொண்டு இறைவனோட அருளை நம்ம பெறணும். ஏதோ திருநீர் பூசுறதுக்காக பெருமைக்காக நம்ம பூசக்கூடாது. இத்தினோண்டு வைத்துக்கிட்டு அதையும் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் அழிச்சு விடக்கூடாது. திருநீர் பூசுவதே நம்மளுடைய உடல் சுத்தத்திற்கு தான். அப்போ உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு நம்ம எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்கிறோம். என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறோம்? இந்த உலகத்தில் மனிதனால் கண்டுபிடித்த அழகு சாதன பொருட்களும் சரி, நிறைய வகையில் பார்த்திங்கன்னா உடலை சுத்தம் பண்ணுவதற்கு நம்ம இப்படித்தான் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் கூறின வழிகளில் நாம் எப்பொழுதுமே மேற்கொள்வது கிடையாது. வெளித்தோற்றம் எப்பொழுதுமே எல்லாருக்குமே பலபலனென்று சுத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ளத்தாலும் சரி, உயிராலும் சரி சுத்தமாக இருப்பவர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த திருநீரையும் ருத்ராட்சத்தையும் அணியும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சுத்தத்தை உணர்வார்கள். இதை புரிந்து கொண்டால்தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மனமானது சுத்தமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நம்ம எல்லாருமே வெளித்தோற்றத்தை அழகுபடுத்துவதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாய ஆசைகளுக்கு, மற்றவர்களை கவர்வதற்கு நாம் நம்மளுடைய உடல் அமைப்பை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைப்போம். அப்போ மற்றவர்கள் பார்த்து வியக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம உடலை நாம் இப்படி மாற்றி அமைக்கக்கூடாது. எப்பொழுதுமே உடலானது எந்த சூழ்நிலையிலையுமே அழிந்து போகக்கூடிய ஒன்று தான். எப்பொழுது யாருக்கு உடலானது உயிரை விட்டு பிரியும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அதனால் உள்ளத்தால் நம்ம தூய்மை அடைந்து இறைவனை அடைவதற்குத்தான் அந்த பாதையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். உடலை ஒரு பொருட்டாகவே நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அடுத்தவர்கள் நம்மை பார்த்து வியக்கணும்,
அவன் அவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காகலாம் நம்ம உடலை பேணி இருக்கக்கூடாது. உடலை போட்டு வருத்திக்கிட்டு அப்புறம் அதற்கென்று உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ஜி வரும். எப்பொழுதுமே திருநீர் அணிந்து ருத்ராட்சம் தரித்து சிவனே கதியென நம்ம இருக்கும் பொழுது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நம்ம சுத்தமாக தான் இருப்போம். இதுதான் உண்மையான சுத்தம். அதை தவிர்த்து நம்ம என்ன மேற்கொண்டாலும் சரி அது நம்மளுக்கு ஒரு அழுக்கு மாதிரி தான். மனிதர்களுக்கு வேண்டுமானால் அது சுத்தமாக இருக்கலாம், ஆனால் அது இறைவனிடத்தில் எப்பொழுதுமே நமக்கு ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. உடல் முழுவதும் எப்பொழுதுமே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அந்த திருநீரையும் ருத்ராட்சத்தையும் தான் தரித்திருப்பார். இப்போ அவருடைய பக்தர்களாக இருக்கின்ற நம்மளும் அவரை பின்பற்றி தான் இருக்கணுமே தவிர மாய ஆசைகளுக்கு நம்ம அடிபட்டு மடிந்து போகக்கூடாது. இறைவனும் நாமும் வேறு வேறு என நினைக்கும் பொழுது தான் நமக்குள்ள ஆணவம் பிறக்குது. இறைவனும் நாமும் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு உணரும் பொழுது தான் நமக்குள்ள ஆன்மீகம் பிறக்கிறது. இதை அறிந்தவர்கள் கவனித்துள்ளார்கள், அறியாதவர்கள் கடைசி வரை இறைவனும் நாமும் வேறு வேறு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்க. முதல்ல இறைவன்னா என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவனானப்பட்டவர் நம்ம தான், நமக்குள்ளே தான் அந்த அருட்பெருஞ்சோதியானவர் இருக்கிறார். அப்போ அதை புரிந்து கொண்டு நம்ம நடந்து கொள்ளணும். ஒரு செயல் செய்கிறாங்க, இப்போ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறோம்னா நாம் தான் இறைவன். ஒரு இடத்துல துன்பம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாம் இறைவனை உணராமல் பண்ணுறது, மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணது, இது பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா துன்பத்தில் இருப்பான். ஒரு மனிதன் துன்பம் எழுத்தி கொண்டு இருப்பான், ஒருவே அந்த துன்பத்திற்கு ஆளாகி கொண்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து உதவி பண்ணுவான் பார்த்தீங்களா, அவன் தான் இறைவன். அப்போ மனிதர்களுக்கு நாம் இறைவனாக திகழுமே தவிர அரக்கர்களாக திகழக்கூடாது. இப்போ காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தங்களுக்குடைய அந்த ஆசைகளுக்கே நிறைய தேவையில்லாத சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். பிற உயிர்களிடத்தில் விளையாடுவது, இந்த உயிர் அப்படிங்கிறதே விளையாட்டாக மாறிவிட்டது இப்போது உள்ள மனிதர்களுக்கெல்லாம். எந்த காரியத்தையுமே எளிதாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை என்னால் முடியும் அப்படின்னு அவர்களுக்குள்ள அந்த ஆணவம் பிறக்கும் பொழுது மனிதனால் முடியாத செயலை கூட இவர்கள் எளிதாக செய்ய முடியும் அப்படின்னு நினைத்து போகும் பொழுது அந்த இடத்துல அவர்களுக்கு தேவையில்லாத அந்த அசம்பாவிதங்கள் நடந்து விடுகிறது. உடலை வைத்து எப்படி ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணும். உடலை வைத்து மற்றவர்களை எப்படி கவரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு கொடிய நோயாக இருக்கின்றது. ஞானத்தால் உணராதவர்கள் வேறு எதாலுமே இறைவனை உணர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாரையுமே அன்பால் திருத்தி நாம் வழி நடத்தும் பொழுது அந்த அன்பின் காரணமாக எல்லாருமே உணர்ந்து கொள்வார்கள். இப்போ ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனிடத்தில் அவன் அன்பால் அவனை கெட்ட காரியத்திலிருந்து அவனை மேன்மைப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் அந்த கெட்ட காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வான். நம்ம அதிகாரத்தோடு அவன்கிட்ட சொல்லும் பொழுது என்ன ஆகும், அவனும் கொஞ்சம் மனதில் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளும் அந்த அதிகாரம் எழும். இவன் யாரும் நம்மளை சொல்வதற்கு அப்படின்னு அவனும் மீறிக்கிட்டு போவான். நம்ம பணிவோடு கேட்டுக்கொள்ளும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுக்குமே அந்த மனமானது சற்று இறங்கத்தான் செய்யும். அவனும் யோசித்து பார்ப்பான். நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது ஆணவத்தோடு நம்ம கூறும் பொழுது எந்த ஒரு செயலும் அந்த இடத்துல பலிக்காது. குறை கூறுவதற்கும் குற்றங்கள் செய்வதற்கும் 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மன்னிப்பதற்கும் மறப்பதற்கும் ஒரே ஒரு காரணம்தான், அன்பு மட்டும்தான். அதை மட்டும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் ருத்ராட்சம் நம்ம அணியும் பொழுதே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கின்ற நற்குணங்களை நாம் எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். இறைவனை போல் நம்ம மாறணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட செயல் நமக்குள்ளே இருந்தாலும் அந்த நேரத்தில் அது வெளிப்படாது. இறைவன் என்னோடு இருக்கிறாரு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நமக்குள்ளே நாம் சொல்லிக்கொள்ளணும். அந்நேரமும் அதே செயலை நாம் திரும்ப செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அது நமக்கு நம்பிக்கை இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் அந்த பழக்கத்தில் இருக்கேன், என்னால் விடுபட முடியலை, அதனால் நான் ருத்ராட்சம் தரிக்க மாட்டேன் அப்படின்னு கூட இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ருத்ராட்சம் அணிந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கென்று விரதம் இருப்பாங்க. அப்படி 365 நாள், ஒரு வருடத்தில் 365 நாளும் அவர்கள் சாதாரண வாழ்க்கையில் என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இறைவனுக்கு அந்த விரதம் இருக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே கப்சிப்னு ஆயிடுவாங்க. இறைவனே கதியென இருப்பாங்க, விரதத்தை மேற்கொள்வாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. அப்போ அந்த
அவன் அந்த விரத நாட்களில் இருக்கின்றத வாழ்நாள் முழுவதும் இருந்தானா ஞானம் அடைந்து விடுவான். இதைத்தான் முழுவதுமாக நம்ம உணரணும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த விரதத்துலேயுமே முழுவதுமாக கடைபிடிக்கிறவர்களும் இருக்காங்க, அந்த விரதத்தை எப்படா முடிப்போம் அப்படிங்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ பெருமைக்குன்னு இருப்பவர்கள், இறைவனை உணர்ந்திருக்க மாட்டாங்க. சில பேர் வேண்டுதல்கள் வைத்து இருப்பாங்க. அப்போ இந்த விரத நாட்களில் மனிதன் இறைவனையே நினைத்து தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் அதையே பின்பற்றினான் என்றால் இறைவனோட அருளும் அவனுக்கு கிடைக்கும், அந்த முக்தி நிலையும் அவன் எளிதாக அடைந்து விடுவான். அப்போ விரதம் இருக்க நாட்களில் இறைவனை எப்பொழுதுமே சிந்திக்கொள்ளணும்ட்டு காப்பு கட்டுவாங்க, இல்லை மாலை அணிவாங்க, இப்படி நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அப்போ இறைவன் நமக்கூடயே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்குத்தான் இதை அணிந்து கொள்கிறார்கள். அது இருக்கிற வரைக்கும் அவர்கள் எந்த ஒரு தவறுகள் எந்த ஒரு கெட்ட பழக்கத்திலும் ஈடுபட மாட்டார்கள். இறைவனுக்கென்று அந்த விரதத்தை மேற்கொண்டு முடித்ததுக்கப்புறம் அதை கழட்டி விட்டு அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் விரத நாட்களில் இருக்கிற மாதிரியே மற்ற நாட்களில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு, அந்த காப்பு கட்டினதை எடுத்துட்டாங்க, மாலை போட்டதை எடுத்துட்டாங்க, இனிமேல் அவர்களுடைய இயல்பு நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம ருத்ராஜமும் திருநீரும் எப்பொழுதுமே தரித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே அந்த ஒழுக்கத்தோடு இருக்கணும். மற்றவர்கள் போல் இல்லாமல் நம்ம ருத்ராஜமும் திருநீரும் தரித்திருக்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த ஒழுக்க குணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நாம் மனதிற்குள் எப்பொழுதுமே செம்மையாக வைத்து கொள்ள வேண்டும். விரத நாட்களில் தான் அப்படி இருக்கணும், மற்ற நாட்களில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணத்தை தவிர்த்து எப்பொழுதுமே நம்ம ஒழுக்கத்தோடு எப்போதுமே இறைவனுக்கு அடிபணிந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதர்கள் அந்த நேரத்தில் இறைவனுக்காக தன்னுடைய முழு உடலையும் சரி உள்ளத்தையும் சரி அர்ப்பணித்து அவரே கதியென வாழ்வார்கள். இருக்கிற இடத்துல தூங்கிட்டு அதற்கண்டு விதிமுறைகளும் விதித்து வாழ்வார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா விரதம் மேற்கொள்வதற்கு சரியாக சாப்பிடுவது மாட்டாங்க. ஒரு வேளைக்கு விரதம் இல்லை, சாப்பாடே இல்லாமல் ஆகாரமே இல்லாமல் இறைவனே கதியென நினைப்பவர்களும் இருக்கின்றனர். ஏதோ இருக்கிற இடத்துல தூங்கிக்கிட்டு காலில் செருப்பணியாமல் இப்படின்னு பல முறைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் கடவுளாகவே திகழ்வார்கள். அதே நிலையை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுகிறவர்கள் தான் முழுவதுமாக ஞானிகளாக மாறுகின்றனர். இதை யாருமே உணர்வது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் அந்த மாய வாழ்க்கைக்கு அடிபட்டு கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நேரம் அப்படி விரதத்தை இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மாய வாழ்க்கையிலேயே போய்விடுகிறார்கள். அப்போ முழுவதுமாக நம்மளுடைய உடலையும் உயிரையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகணும் அப்படிங்கிற கதியில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்போதுமே அந்த விரதத்தை மேற்கொள்வது தான் நமக்கு நல்லது. உலகப்பற்று எல்லாத்தையுமே தவிர்த்து எந்த ஒரு ஆசைகளும் இன்றி இறை சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். அதுதான் உண்மையான ஆன்மீகத்திற்கு நமக்கு வழிவகுக்கும். அதை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறது அது நமக்கான ஒரு சின்ன ஒரு ஆசைக்கு நம்ம நிறைவேற்றுவதற்கு மட்டுமே. வாழ்நாள் முழுவதும் இருப்பது தான் நமக்கான நல்ல ஒரு விஷயம். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதை அறியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ இந்த மாய வாழ்க்கைக்கு அடிபட்டு தான் நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இறைவனை உணரணும்னா இதுதான் நமக்கான ஒரே வழி. எப்படியாவது இந்த பிறவி பிணியிலிருந்து நாம் போய்விடணும், அவரிடமே சென்று விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒழுக்க குணத்தோடு நற்குணத்தோடு இருக்கிறத வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கொண்டு இருந்தோம் என்றால் இந்த மாய ஆசைகள்லாம் நம்மக்கிட்ட அடிபணிந்து இருக்காது. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே பக்கத்தில் வராது. இவன் என்ன தான் நம்ம என்ன ஆசைகளை ஏற்படுத்தினாலும் அதற்கு அடிபடிய மாட்டான் அப்படின்ட்டு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருடத்தில் நம்ம ஒரு 10 நாள் இல்லை 30 நாள் இருக்கின்ற அந்த விரதத்திற்கே அவ்வளோ சக்தி இருக்குன்னா வாழ்நாள் முழுவதும் நாம் இருக்கின்ற அந்த விரதத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் இறைவனே ஈசனே கதியென நாம் வாழ்க்கையை அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி முக்தி நிலையை தருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ருத்ராஜம் அணியும் பொழுதே நமக்குள்ளே இருக்கின்ற எல்லா தீய குணங்களையும் நம்ம அழித்து விடணும். இனிமேலும் எந்த ஒரு செயல்லையும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு இறைவனிடத்தில் நாம் ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கொண்டோம் என்றால் கடைசி வரை அதை பின்பற்றணும். அதுதான் நமக்கான ஒரே வழி.
அதுதான் நம்மளை ஒழுக்க குணத்தோடு வைப்பதற்கும் ஒரு வழியாக இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இறைவனுக்கு அடிபணிந்து வாழாமல் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காக வாழ்வதற்கான அந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்போம். அதுதான் நம்மளை முழுமையாக முக்தி நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.